Good morning to all. Okay, நம்ம இன்னைக்கு ecological adaptationல xerophytes பத்தி பார்க்கலாம். Okay, what about ecological adaptation? ஒரு ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ல சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு சில மாதிரியான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன்ஸ் வேணும் இல்லையா? அதை பற்றி டீல் பண்ணுறது தான் ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஹைட்ரோஃபைட்ஸோடைய ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? குறிப்பிட்ட ஹைட்ரோஃபைட்ஸ் வாட்டர் அண்ட் வெட் பிளேசஸில் க்ரோ ஆகிற ஆர்கானிசத்தை ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படி பார்த்தோம் இல்லையா? ஓகே, நம்ம இந்த கிளாஸில் ஜீரோஃபைட்ஸோடைய ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, what about ஜீரோஃபைட்ஸ்? ஜீரோஃபைட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஓகே, எந்த ஒரு ஆர்கானிசம் ட்ரை கண்டிஷனில் ஜரி கண்டிஷனில் சர்வைவ் ஆகுதோ லிவிங்காக இருக்கோ அந்த ஆர்கானிசத்தை தான் ஜீரோஃபைட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. எஸ், ட்ரை அப்படின்னா உனக்கு தெரியும். பட் ஜரி கண்டிஷன் வெரி ட்ரை கண்டிஷன் ஆர்எஸ் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்டரை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற சாயிலில் க்ரோ ஆகிற ஆர்கானிசத்தை ஜீரோஃபைட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஜீரோஃபைட்டிக் ஹேபிட்டட்ஸை ஃபர்தராக 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ட்ரைனஸ், இன்னொன்று ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ். ஓகே, எஸ், ஜீரோஃபைட்டிக் ஹேபிட்டட்டை ஃபிசிக்கல் ட்ரைனஸ் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் இப்படி 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபிசிக்கல் ட்ரைனஸ்ன்றது ஒரு ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் அது க்ரோ ஆகிற இடத்துல இருக்கிற சாயில் அதோடைய ஃபிசிக்கல் கேரக்டரில் ட்ரைடாக இருக்கிறது ஃபிசிக்கல் ட்ரைனஸாக இருக்கும். அதாவது சாயிலோடைய ஃபிசிக்கல் கேரக்டர் வரும்போது சாயிலோடைய மாய்ஸ்டர்னஸ் இன்க்ளூட் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கிற சாயில் ஃபிசிக்கல் ட்ரைனஸ் ஹேபிட்டட்ன்றது அங்கே இருக்கிற சாயிலில் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் இருக்கும். ஓகே, ஏன் இவ்வளோ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னா அந்த சாயிலால் வாட்டரை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. ஏன் அந்த சாயிலால் வாட்டரை ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப லோ ரெயின்ஃபால் இருக்கிறதுனால சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை அதால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இன் அதர்வைஸ் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற சாயிலில் க்ரோ ஆகிற ஜீரோஃபைட்ஸ் அந்த ஹேபிட்டேட்டை ஃபிசிக்கல் ட்ரைனஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ட்ரைனஸ் என்னது சாயிலில் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும் ஆர்எல்ஸ் ரொம்ப லோ ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல இருக்கிற சாயிலில் வாட்டரை ஹோல்ட் பண்ண முடியாமல் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற சாயில் இருக்கிற ஹேபிட்டட்டை ஃபிசிக்கல் ட்ரைனஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ். ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் வரும்போது இங்கே சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஆனாலும் ஏன் வந்து அந்த இடத்துல க்ரோ ஆகிற ஆர்கானிசத்தை ஜீரோஃபைட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி பார்க்கும்போது என்ன ஃபார்ம் ஆஃப் வாட்டரை ஒரு பிளான்ட் அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தோம். நமக்கு வாட்டரை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும் இல்லையா? கம்பைன்டு வாட்டர் இருக்கும், ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் இருக்கும், கேபிலரி வாட்டர், இப்படி நிறைய ஃபார்ம் ஆஃப் வாட்டர் இருக்கும். இதில் கேபிலரி வாட்டரை தான் ஒரு பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி க்ரோ ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் சாப்டரில் பார்த்துருக்கீங்க, 12th சாப்டரில் படிச்சிருக்கோம் இல்லையா? 11th ஸ்டாண்டர்டில். கேஸ் இங்கே ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் வரும்போது ஏன் வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்தும் ஏன் அந்த இடத்துல இருக்கிற பிளான்ட் வந்து ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ஸாக டெவலப் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற வாட்டரை அந்த பிளான்ட்டால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன் அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்னா அங்கே கேப்லரி ஸ்பேசஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். எஸ், கேப்லரி ஸ்பேஸ் அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம். ஈக்கலாஜிக்கல் இடாஃபிக் கேரக்டர்ஸில் இடாஃபிக் ஃபேக்டர்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, சாயில் பார்ட்டிகல்ஸ்க்கு இன் பிட்வீனில் இருக்கிற ஸ்பேஸ் இல்லை சாயில் பார்ட்டிகல்ஸோட ஆங்கிள்ஸில் இருக்கிற ஸ்பேஸை தான் கேப்லரி ஸ்பேஸ். அந்த கேப்லரி ஸ்பேஸில் இருக்கிற வாட்டரை தான் ஒரு பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி க்ரோ ஆகும் அப்படிலாம் பார்த்தோம். இங்கே இருக்கிற சாயிலில், அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் லேண்டில் இருக்கிற சாயிலில் கேப்லரி ஸ்பேசஸ் ஆப்சண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற வாட்டரை அந்த பிளான்ட்டால் அப்சர்வ் பண்ண முடியாது. வாட்டர் நிறைய தேங்கி நின்னா கூட கேப்லரி ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல க்ரோ ஆகிற பிளான்ட்டால் அங்கே இருக்கிற சாயிலேருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ண முடியாது. அட்மாஸ்பரிக் மாய்ஸ்டர்லேருந்து வேணால் அப்சர்வ் பண்ணி அது டெவலப் ஆகலாம். இதுதான் ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ். ஃபிசிக்கல் ட்ரைனஸ்ன்றது சாயிலில் ப்ராப்பர் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இல்லாமல் ட்ரையாக இருக்கிறது ஃபிசிக்கல் ட்ரைனஸ். ஏன் அங்கே ஃபிசிக்கல் ட்ரைனஸ் வரும் அப்படின்னா லோ ரெயின்ஃபால் தான் இந்த ஃபிசிக்கல் ட்ரைனஸை லீட் பண்ணும். ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் ஏன் வருது அப்படின்னா அந்த சாயிலில் கேப்லரி ஸ்பேசஸ் ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால கேப்லரி ஸ்பேஸ்லேருந்து அப்சர்வ்
வாட்டரை அப்சர்வ் பண்ணுற பிளான்ட் கேப்லரி ஸ்பேசஸே இல்லாதனால சாயிலில் இருக்கிற வாட்டரை அதால் அப்சர்வ் பண்ண முடியாது, அதனால அங்கே ட்ரை கண்டிஷன் வரும். ஓகே, அந்த கண்டிஷனில் க்ரோ ஆகிற பிளான்ட்டும் ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ஸாக இருக்கும். ஓகே, ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் வரும்போது கேப்லரி ஸ்பேஸ் ஆப்செண்ட்டாக இருக்கிறதுனால சஃபிஷியன்ட் வாட்டர் இருந்தாலும் அந்த வாட்டரை அந்த பிளான்ட்டால் அப்சர்வ் பண்ணி டெவலப் ஆக முடியாமல் இருக்கிற ஹேபிடேட்டை தான் ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக சால்ட்டி அண்ட் அசிடிக் சாயில் கொடுத்துருப்பாங்க. எஸ், சால்ட்டி சலைன் ஹேபிடேட்டில் க்ரோ ஆகிற ஆர்கானிசம் அசிடிக் சாயில் உனக்கு தெரியும் இல்லையா, pH லோயர் தென் 7 நியூட்ரல், பிலோ 7 அசிடிக் அப்படின்னு உனக்கு தெரியும். இந்த அசிடிக் சாயிலும் சால்ட்டி கண்டிஷன்லேயும் சலைன் ஹேபிடேட்லேயும் க்ரோ ஆகிற பிளான்ட் வந்து ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸை ஃபீட் பண்ணும். எஸ், சலைனிட்டி ஹலஃபைட்ஸ் அப்படிலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா. ஓகே, இந்த சலைனிட்டி சால்ட்டி கண்டிஷன் இருக்கிற பிளேசஸில் வாட்டர் சஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் அங்கே கேப்லரி ஸ்பேசஸ் ஆப்செண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஹேபிடேட் ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸை ஃபெயில் பண்ணும். ஓகே, இந்த ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டு அதோடைய அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஃபர்தராக 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எபிமீரல்ஸ், செகண்ட் ஒன் சக்குலண்ட், தேர்ட் ஒன் நான் சக்குலண்ட் பிளான்ட். எஸ், எபிமீரல்ஸ், சக்குலண்ட், நான் சக்குலண்ட்ன்றது ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் அதோடைய அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபிசிக்கல் ட்ரைனஸ் ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ்ன்றது ஹேபிடேட்டை ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டோடைய ஹேபிடேட்டை பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் ட்ரைனஸ் ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டோடைய அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை எபிமீரல்ஸ், சக்குலண்ட், நான் சக்குலண்ட் இப்படி 3 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எபிமீரல்ஸ். ஓகே, எபிமீரல்ஸ் வரும்போது இதுக்கு 2 ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ட்ராட் எஸ்கேப்பர்ஸ், இன்னொன்று வந்து ட்ராட் இவேடர்ஸ். எஸ், ட்ராட் எஸ்கேப்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா. ஓகே, ட்ராட் கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்கானிசம் அதோடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கிறது ட்ராட் எஸ்கேப்பர்ஸாக இருக்கும். ஓகே, ட்ராட் இவேடர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இதுவும் எஸ்கேப் ஆகிறது தான் இண்டிகேட் பண்ணும். அதோடைய டேர்ம் தான் வேறு டேர்ம், மீனிங் எல்லாத்துக்குமே ஒன்று தான். எபிமீரல்ஸ் இந்த வேர்ட் கேட்டவுடனே உனக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் எபிமீரல்ஸ் கண்டிஷனில் ஒரு லேயர் இருக்கும் இல்லையா. ஓகே, என்ன லேயர்? எஸ், இந்த கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நீ டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்போ ஆன்சர் பண்ணு. ஓகே, நம்ம எபிமீரல்ஸ் அப்படின்னாவே ஷார்ட் லீவ்டு இல்லையா. ஓகே, எஸ், மிடில் லேயர். நம்ம ஆந்தர் வால் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர் வால் படிச்சிங்க இல்லையா. ஓகே, அதில் மிடில் லேயர், டப்பிடம், எபிடமஸ், எண்டோதீஷியம் இப்படிலாம் நிறைய லேயர்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் மிடில் லேயர்ன்றது ஷார்ட் லீவ்டாக இருக்கும், எபிமீரல் நேச்சரில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. எஸ், எபிமீரல் அப்படின்னாவே ஷார்ட் லீவ்டு. ஓகே, இந்த எபிமீரல்ஸ் ஆர் ட்ராட் எஸ்கேப்பர்ஸ் ஆர் ட்ராட் இவேடர்ஸ் எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா ட்ராட் கண்டிஷன் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்கானிசம் ஷார்ட் லீவ்டாக இந்த ட்ராட்லேருந்து எஸ்கேப் ஆகிறது இவேட் ஆகிறது தான் மீன் பண்ணும். எஸ், எபிமீரல்ஸ்ன்றது ஒரு ஜீரோஃபைட்டிக் ஆர்கானிசம் அதோடைய அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ண ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் இந்த எபிமீரல்ஸாக இருக்கும். எஸ், இங்கே உனக்கு இதோடைய டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானிசம் அதோடைய லைஃப் சைக்கிளை வெரி ஷார்ட் பீரியடில் சிங்கிள் சீசனில் அதோடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்குதோ அதுதான் எபிமீரல்ஸ் ஆர் ட்ராட் எஸ்கேப்பர்ஸ் ஆர் ட்ராட் இவேடர்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த எபிமீரல்ஸ்ன்றது ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜீரோஃபைட்ஸ்ன்றது ட்ரை கண்டிஷனில் ஜெரி கண்டிஷனில் சர்வைவ் ஆகிறது தான் ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, ட்ராட் கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாடியே அதோடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணி எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் அப்படி சொல்ல முடியும். ஓகே, அதனால இது ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் கிடையாது, நாட் ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னு உனக்கு கொஸ்டினில் 1 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா எபிமீரல்ஸ் தான் உனக்கு ஆன்சராக வரும். எஸ், இது போல் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுலாம் உனக்கு ஈஸியாக இருக்கிறது டக்குன்னு மறந்து போயிடும், அதுக்காகவே உனக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகே, நான் ட்ரூ ஜீரோஃபைட்ஸ்ன்றது இந்த எபிமீரல் பிளான்ஸ் தான். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிளாக அஜிமோன், முல்லுகோ, ட்ரிபிளஸ் அண்ட் ரோசியா. ஓகே, இப்படி 4 பிளான்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அர்ஜுமோன் மெக்சிகானா எபிமீரல் கொடுத்துருக்காங்க இல்லையா. எஸ், இந்த பிளான்ட் நம்ம ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோட் சைட்லலாம் இந்த பிளான்ட் இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் நமக்கு சம்மர் வரதுக்கு முன்னாடி இந்த பிளான்ஸை பார்க்க முடியும்.
அர்ஜிமோன் மெக்சிகோனானது ட்ராட் இவேடராக இருக்கும். ஏன் மெக்சிகானா ஸ்பீஷஸ் நேம் இருக்குன்னா மெக்சிகோவில் இந்த ஃபஸ்ட்டு ஃபவுண்டடாக இருந்ததுனால அர்ஜிமோன் மெக்சிகோனா அதோடைய ஸ்பீஷஸ். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம அக்காலிஃபா இண்டிகா, மேஞ்சிஃபெரா இண்டிகா இந்தியாவில் ப்ரிடாமினண்ட்டாக க்ரோ ஆகிறது எல்லாமே இண்டிகா ஸ்பீஷஸ் நேம் வச்சுருப்பாங்க இல்லையா. அர்ஜிமோன் அதுபோல் அர்ஜிமோன் மெக்சிகானது மெக்சிகோவில் ஃபவுண்டடாக இருக்கிற ஒரு ஆர்கானிசமாக இருக்கும். ட்ராட் இவேடராக இருக்கும். இதோடைய லைஃப் சைக்கிள் ஷார்ட் பீரியடில் சிங்கிள் சீசனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ராட் கண்டிஷன் வரதுக்கு முன்னாடியே அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும். அதனால தான் இது எபிமீரலாக இருக்கும். எஸ் அர்ஜிமோன், முல்லுகோ, ட்ரிபிளஸ். எஸ் இந்த முல்லுகோ பிளான்ட்லாம் நம்ம வில்லேஜ் சைட்லலாம் பார்க்க முடியும். ட்ரிபிளஸ் நெறிஞ்சு முள் அண்ட் டாஃப்ரோசியா இது கூட நம்ம காமனாக பார்க்கக்கூடிய பிளான்ட் தான் டாஃப்ரோசியா. இந்த 4 பிளான்ட்டுமே டாஃப்ரோசியா, ட்ரிபிளஸ், முல்லுகோ அண்ட் அர்ஜிமோன் மெக்சிகானா இந்த 4மே ட்ராட் இவேடார், ட்ராட் எஸ்கேப்பர்ஸ் ஆர் எபிமீரல் பிளான்ஸாக இருக்கும். எபிமீரல் ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸாக இருக்கும். செகண்ட் ஒன் சக்குலண்ட். எஸ் அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஜீரோஃபைட்ஸை 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் எபிமீரல், செகண்ட் ஒன் சக்குலன்ஸ், தேர்ட் ஒன் எபிமீரல்ஸ், சக்குலன்ஸ் அண்ட் நான் சக்குலன்ஸ் இப்படி 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எபிமீரல்ஸ் பார்த்துரும். சக்குலன்ஸ் வரும்போது இந்த வேர்ட்லேயே உனக்கு தெரியும் நல்லா சக்குலண்ட் நேச்சரில் சதைப்பற்றோடு இருக்கிற ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் தான் சக்குலன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த சக்குலண்ட் பிளான்ஸை ட்ராட் என்டியூரிங் பிளான்ஸ், ட்ராட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் இதுக்கு இருக்கும். ட்ராட் என்டியூரிங் பிளான்ஸை அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பிளான்ஸ் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ட்ரை கண்டிஷனில் டாலரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் இது சக்குலண்ட்டாக ஃப்ளஷி மேனரில் இருக்கும். ஓகே, இதுக்குன்னு சில அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகே, எதுக்காக இந்த அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஜீரோஃபைட்டோட அடாப்டபிள் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் எபிமீரல், சக்குலண்ட், நான் சக்குலண்ட்னு 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஓகே, இங்கே எந்த ஒரு பிளான்ட் ட்ராட்டை என்டியூர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய பிளான்ட் பாட்டில் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதே ட்ராட் கண்டிஷனை, ட்ரை கண்டிஷனை, ஜெரி கண்டிஷனை, அரீட் கண்டிஷனை அது டாலரேட் பண்ணிக்கும். ஓகே, அதனால தான் இது சக்குலண்ட் மேனரில் இருக்கும். வாட்டரை ஸ்டோர் பண்ணி அதோடைய பார்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் சக்குலண்ட் மேனரில் இருக்கும். ஓகே, இதுதான் அதோடைய அடாப்டபிள் கேரக்டர்ஸாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வாட்டரை அதோடைய பிளான்ட் பார்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரீம் ட்ராட் கண்டிஷனை கூட ரெசிஸ்ட் பண்ணி வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் சக்குலண்ட் பிளான்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒப்பன்ஷியா, ஆலோ, பிரியோஃபிலம் அண்ட் பெகோனியா இப்படி 4 பிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒப்பன்ஷியா உனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச பிளான்ஸ். சப்பாத்தி களி, ஆலோவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆலோன்றது ஜீனஸ் நேம் தான், அதோடைய ஸ்பீஷியஸ் நேம். இப்போ ஆலோவேரான்றது நமக்கு நல்லா தெரிஞ்சது இல்லையா, சோத்து கற்றாழை எப்படி சொல்லுவோம். ஆலோவில் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர்ஸில் இருக்கிற எல்லாமே ஆலோ ஜீனஸாக இருக்கும். ஆலோன்றது ஒரு ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ். அதோடைய அடாப்டபிள் கேரக்டரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறச்ச சக்குலண்ட் ஜீரோஃபைட்டில் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் தான் இந்த ஆலு, ஒப்பன்ஷியா, பெகோனியா, பிரியோஃபிலம் எல்லாமே. பிரியோஃபிலம் இதுவும் உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பிளான்ட். கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதோட நாச்சஸில் இருந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க 3rd சாப்டரில், 11th ஸ்டாண்டர்டில் 3rd சாப்டரில் படிச்சிருப்பீங்க. அதோடைய லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் ஆகும். அண்ட் இப்போ கூட நீங்கள் 12th கூட 1st சாப்டரில் வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் பை லீஃபில் பிரியோஃபிலம், பெகோனியாலாம் படிச்சிருப்பேன். பிரியோஃபிலம், பெகோனியா. இது பார்க்கும்போதே உனக்கு இதோட பிக்சர்லேயே தெரியும். நல்லா ஃப்ளஷி மானலில், சக்குலண்ட் மானலில் இருக்கு இல்லையா. இந்த ஒப்பன்ஷியா, ஆலு, பிரியோஃபிலம், பெகோனியா இந்த 4 பிளான்ட்டுமே ஏன் சக்குலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அது வாட்டரை அப்சர்வ் பண்ண வாட்டரை அந்த பிளான்ட்டோடைய பார்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் சக்குலண்ட்டாக இருக்கும். ஓகே, வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் ஜெரி கண்டிஷனை இதால் ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ண முடியும். திஸ் 3rd கேட்டகரி நான் சக்குலண்ட் பிளான்ஸ். அடாப்டபிள் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறச்ச நான் சக்குலண்ட்ஸ்ன்றது தான் 3rd ஒன்னாக இருக்கும். ஓகே, இந்த நான் சக்குலண்ட்ன்றது ட்ராட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டாக இருக்கும். ஓகே, ட்ரூ ஜீரோஃபைட்ஸ், நான் ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னா எபிமீரல்ஸாக இருக்கும்.
ட்ராட் என்டியூரிங் பிளான்ட்னா சக்குலண்ட்டாக இருக்கும். எஸ் இதோட ஆல்டர்னேட் டேர்ம் பார்த்துக்கோ. ட்ராட் என்டியூரிங்னா சக்குலண்ட். நான் ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னா எபிமிரல்ஸ். ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னா நான் சக்குலண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் சக்குலண்ட் பிளான்ட் ஆனால் ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ். எஸ் இதுதான் ட்ரூ ஜீரோஃபைட்ஸாக இருக்கும். ஓகே, இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் ரெண்டுமே ட்ரைனஸை, அதாவது இப்போது நமக்கு வந்து எபிமிரல்ஸ் பார்க்கும்போது ட்ராட் கண்டிஷன் முன்னாடி அதோடய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிடும். சக்குலண்ட் வரும்போது எக்ஸ்டர்னலாக அது ட்ரைனஸ் இருக்கும், ஆனால் அதோடைய பிளான்ட் பார்ட்ஸில் வாட்டர் ஸ்டோர்டாக இருக்கும் இல்லையா. வேறஸ் நான் சக்குலண்ட் இன்டர்னல் ட்ரைனஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் ட்ரைனஸ் ரெண்டுமே அது ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ட்ரை கண்டிஷனை டாலரேட் பண்ணுறதுக்காக இருக்கும். இது நம்ம மார்ஃபாலஜிக்கல் அனாட்டாமிக்கல் கேரக்டர்ஸில் என்ன மாதிரியான அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்குன்றதை டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். நான் சக்குலண்ட் தான் ட்ரூ ஜீரோஃபைட்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்பீஷஸ் இன்டர்னல் ட்ரைனஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் ட்ரைனஸ் ரெண்டுத்தையுமே அது ஃபேஸ் பண்ணுற மாதிரி அடாப்டபிள் கேரக்டர்ஸோடு இருக்கிறதுனால இந்த ஸ்பீஷஸை இந்த மாதிரியான ஸ்பீஷஸை ட்ரூ ஜீரோஃபைட்டிக் ஸ்பீஷஸ் இப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இன் அதர்வைஸ் இந்த நான் சக்குலண்ட் கேட்டகரியில் இருக்கிற ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் தான் ட்ரூ ஜீரோஃபைட்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் தான் இன்டர்னல் ட்ரைனஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் ட்ரைனஸ் ரெண்டுத்துமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக கேஷுரினா, நீரியம், ஜிஜைபஸ் அண்ட் அக்கேஷியா. கேஷுரினா சவுக்கு, நீரியம் வந்து அரளி செடி, ஜிஜைபஸ் எலந்த செடியில் வந்து முள் இருக்கும் பார்த்துக்கல, எல்லந்தை அண்ட் அக்கேஷியா. இது எல்லாமே ட்ரூ ஜீரோஃபைட்ஸ். இது இந்த பிளான்ட்டை பார்க்கும்போது தெரியுது இல்லையா, ஃப்ளஷி மேனரில் இல்லை இல்லையா, நார்மல் லீஃப் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆலோவேரா மாதிரியோ இல்லை பிரியோஃபிலம் மாதிரியோ இல்லை பெகோனியா மாதிரியோ சக்குலண்ட்டாக இல்லை. அதனால தான் இதை நான் சக்குலண்ட் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரெண்டு ட்ரைனஸையும் இது ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷுரினா, நீரியம், ஜிஜைபஸ் அண்ட் அக்கேஷியா. ஆலோவேரா, சக்குலண்ட் ஜீரோஃபைட்ஸ்க்கு ஆலோவேரா இவ்வளோ ஃப்ளஷி மேனரில் இருக்கு இல்லையா. ஜிஜைபஸ் நான் ஃப்ளஷியாக இருக்குல்ல, ஃப்ளஷியாக இருக்கிறதுனால அது சக்குலண்ட்டாக இருக்குது. நான் ஃப்ளஷியாக இருக்கிறதுனால இது நான் சக்குலண்ட்டாக இருக்கும். ஜிஜைபஸ் வந்து நான் சக்குலண்ட், ஆலோ வந்து சக்குலண்ட். நெக்ஸ்ட் ஒன் மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். ஜீரோஃபைட்ஸோடைய மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ரூட்டில் என்ன மாதிரியான அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு பிளான்ட் என்ஜியோஸ்பெர்மிக் பிளான்ட் இருக்குது அப்படின்னா ஷூட் சிஸ்டம், ரூட் சிஸ்டம் இப்படி ரெண்டு சிஸ்டம் இருக்கும் இல்லையா. ஓகே, நம்ம ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. மோரார்லெஸ் ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போசிஷனில் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்னு வரும்போது ரூட் சிஸ்டம் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். ரூட் சிஸ்டம் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். எதை விடனா ஷூட் சிஸ்டமை விட. ஓகே, ஷூட் சிஸ்டம் விட ரூட் சிஸ்டம் வெல் டெவலப்டாக கிரேட்டர் ப்ரொப்போசிஷனில் இருக்கிறது இந்த ஜீரோஃபைட்டிக் கேரக்டர்ஸாக இருக்கும். செகண்ட் ஒன், ரூட் சிஸ்டம் வெல் டெவலப்டாக இருக்கு இல்லையா. ஓகே, ரூட் சிஸ்டம் அப்படின்னாவே ரூட் ஆஸ், ரூட் பிரான்ச்சஸ், லேட்டல் ரூட்ஸ், ப்ரைமரி ரூட்ஸ், ரூட்லெட்ஸ் இப்படி நிறைய பார்ட் இருக்கும் இல்லையா. இது எல்லாமே வெல் டெவலப்டாக இருக்கும். ரூட் சிஸ்டம் வெல் டெவலப்டு அப்படின்னாவே அதில் ரூட் ஆஸ் அண்ட் ரூட் கேப்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ரூட் சிஸ்டம் வெல் டெவலப்டாக இருக்குது, அதில் ரூட் ஆஸும் வெல் டெவலப்டாக இருக்குது. அந்த ரூட்டோடைய அப்பாக்ஸை, ரூட்டோடைய டிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ரூட் கேப்ஸும் வெல் டெவலப்டாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸோடைய ரூட்டோடைய அடாப்டபிள் கேரக்டர்ஸ் என்னது, ரூட் சிஸ்டம் ஷூட்டை விட கிரேட்டராக இருக்குது. ரூட் கேப் அண்ட் ரூட் ஆஸ் வந்து இதில் வெல் டெவலப்டாக இருக்குன்றது தான் ரூட்டோடைய மார்ஃபாலஜிக்கல் அடாப்டபிள் கேரக்டர்ஸாக இருக்கும். ஓகே, லீவ்ஸ் வரும்போது இதில் உனக்கு ஒரு க்ரீன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது என்ன பார்த்தீங்கன்னா, ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸோடைய லீவ்ஸ் மேலே ஒரு ஸ்பைனஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ட்ரைகாலஜி அப்படின்னாவே, ட்ரைகோம்ஸ் அப்படின்னாவே ஹேர் லைக் அப்பண்டேஜஸ். நீங்கள் வாசன் ஆர்கேர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைகாலஜஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ட்ரைகோம் அப்படின்னாவே ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸில் அந்த ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸோடைய லீவ்ஸில் அதோடைய ஸ்டெம்லலாம் ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்.
அதுதான் அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரை ஹேர் லைக் அப்பண்டேஜஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பிளான்ட்டை ட்ரைகோஃபில்லஸ் பிளான்ட் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் குக்கர் பீட்ஸ் அப்படின்னா உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, பிட்டர் கார்ட், பார்டர் கார்ட், பம்ப்கின், வாட்டர்மெலன், இதெல்லாம் தான் குக்கர் பீட்ஸாக இருக்கும். பூசணிக்காய், பாவக்காய், கோவக்காய் இதெல்லாமே குக்கர் பீட்ஸாக இருக்கும். இதெல்லாமே நல்லா க்ரீனிஷாக இருக்குமே, இது போய் எப்படி பூசணிக்காயும் நல்லா நார்மல் கண்டிஷனில் தானே வளருது, எப்படி ஜீரோஃபைட்ரிக்காக இருக்கும் அப்படின்னா, இது நம்ம 2 மாதிரியான ஹேபிடேட் பார்த்தோம் இல்லையா, ஃபிசிக்கல் ட்ரைனஸ், ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ். தண்ணி வாட்டர் லாக்டு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸில் அது க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். நார்மல் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் ட்ரைனஸில் வளரக்கூடிய ஃபிசிக்கல் ட்ரைனஸ் ஹேபிடேட்ஸில் வளரக்கூடிய ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டோடைய லீஃப் அண்ட் ஸ்டெம்மில் ஒரு ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் இருக்கும். அந்த ஹேர் லைக் அப்பண்டேஜஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸை ட்ரைகோஃபில்லஸ் பிளான்ட் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் குக்கர் பீட்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக உனக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று முக்கியா, இன்னொன்று மெலோத்ரியா. ஃபஸ்ட் பிக்சர் மெலோத்ரியா, செகண்ட் ஒன் முக்கியா உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பிளான்ட். முசு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டுக்கு, காஃப்க்கு, சளி பிடிச்சிருந்தா கூட இந்த பிளான்ட்டு கொடுப்பாங்க, ரொம்ப நல்ல ரெமிடியாக இருக்கும். முக்கிய பிளான்ட். ரூட்டோடைய அடாப்டபிள் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ட்ரைகோஃபில்லஸ் பிளான்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெம்மோட அடாப்டபிள் கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டெம் வந்து ரொம்ப நம்ம ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்டெம் வந்து சாஃப்டாக இருக்கும். 2 மாதிரியான ஸ்டெம், அதாவது நம்ம ஹைட்ரோஃபைட்டிக் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் படித்தோம் இல்லையா. அதாவது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட், சப்மர்ஜ்டு, இமர்ஜ்டு, இப்படி நிறைய கேட்டகரைசேஷன் இருந்தாலும் அதோடைய ஸ்டெம் வந்து ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. ஆனால் நம்ம ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் வரும்போது ஸ்டெம் நல்லா ஹார்டாக உட்டி நேச்சரில் இருக்கும். இது வந்து ஏரியலாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் அண்டர் கிரவுண்டாக இருக்கலாம். ஏரியல்னால் என்ன, அண்டர் கிரவுண்டாக என்னன்னு தெரியும் இல்லையா. சாயிலுக்குள்ளே இருக்கிறது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மாக இருக்கும், சாயிலுக்கு வெளியில் இருக்கிறது ஏரியல் ஸ்டெம்மாக இருக்கும். ஏரியல் ஸ்டெம்மாக இருந்தாலும் சரி, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக உடி நேச்சரில் இருக்கிறது தான் ஜீரோஃபைட்டிக் ஸ்டெம்மோட கேரக்டர்ஸாக இருக்கும். இந்த ஸ்டெம் ஆஸ் வெல் அஸ் லீவ்ஸ் இது 2த்தையும் கவர் பண்ணி ஒரு வேக்ஸ் கோட்டிங் இருக்கும், ஆர்எல்ஸ் டென்ஸ் ஆஸ் இருக்கும். நம்ம ட்ரைகோஃபில்லஸ் பிளான்ட் பார்த்தோம் இல்லையா. ட்ரைகோஃபில்லஸ் பிளான்ஸ் நாட் ஒன்லி முக்கிய அண்ட் மெலோத்ரியா. நம்ம பூசணி கொடியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்லேயும் லீஃப் மாதிரியும் நிறைய ட்ரைகோம்ஸ் இருக்கும். அதே போல் இங்கே அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. லீஃப் மேலே ஒரு திக் வேக்ஸி கோட்டிங் இருக்கலாம், ஆர்எல்ஸ் டென்ஸ் ஆஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் டென்ஸ் மேனரில் அங்கங்கே லூஸ்லி லொக்கேட்டடாக இல்லாமல் டென்ஸ்லி லொக்கேட்டடாக கவர்டாக இருக்கும். ஆர்எல்ஸ் வேக்ஸ் கோட்டிங் சொல்லக்கூடிய கியூட்டிக்கல் கோட்டிங் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகியிருக்கும். அதுதான் ஸ்டெம்மோட கேரக்டர்ஸ். நேசுலஸ் சில ஸ்டெம்மில் இன்டர்னோட் வந்து ஸ்டெம் மாடிஃபைடாக இருக்கும். அதில் எஸ்பெஷலி இன்டர்னோட் வந்து மாடிஃபைடாக இருக்கும், ஃப்ளஷி நேச்சரில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக உனக்கு ஃபிலோக்ளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்லேயே 3rd சாப்டரில் படிச்சிருப்பேன் ஃபிலோக்ளாட்ஸ் பற்றி. ஃபிலோக்ளாட்ன்றது என்ன அப்படின்னா, சில ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸில் எல்லா இன்டர்னோட்ஸும் இன்டர்னோட் கண்டென்ஸ்டாக இருக்கிற ஏரியா, ஸ்டெம்மில் கண்டென்ஸ்டாக இருக்கிற ஏரியா நோடாக இருக்கும் இல்லையா. இலாங்கேட்டடாக இருக்கிறது இன்டர்னோடாக இருக்கும் இல்லையா. இன் அதர் வேர்ட்ஸ் 2 நோட்ஸ்க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ரீஜனை இன்டர்னோட் சொல்லுவோம் இல்லையா. சில ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸில் எல்லா இன்டர்னோடுமே மாடிஃபைடாக இருக்கும், வாட்டரை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும், ஃப்ளஷி மேனரில் இருக்கும். ஃப்ளஷியாக லீஃப் நம்ம இதுக்கு முன்னாடி சக்குலன் ஜீரோஃபைட்ஸ் பார்க்கும்போது லீஃப் வந்து ஃப்ளஷி மேனரில் இருக்கும், திக்காக இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. இங்கே நமக்கு இன்டர்னோட் வந்து மாடிஃபைடாக ஃப்ளஷி நேச்சரில் இருக்கிறது தான் ஃபிலோக்ளாட்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷா. இதில் பாரு, ஸ்டெம்மில் உடைய இன்டர்னோட், இங்கே லீஃப் வந்து மாடிஃபைடாக ஸ்பைன்ஸாக இருக்கும், ஸ்டெம்மில் நோட் வந்து கண்டென்ஸ்டாக இருக்குது, இன்டர்னோட் வந்து
ஃப்ளாட்டனாக மாடிஃபைடாக இருக்குது, சக்குலண்ட்டாக மாடிஃபைடாக இருக்குது, வாட்டரை ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதனால தான் இது ஒப்பன்ஷான்றது சக்குலண்ட் ஜீரோஃபைட்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸ்டெம் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும், உட்டி மேனரில் இருக்கும். இட் மேபி ஏரியலாக இருக்கலாம், இல்லை அண்டர் கிரவுண்டாக இருக்கலாம், அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மாக இருக்கலாம். ஸ்டெம்மை சரௌண்ட் பண்ணி வேக்ஸி கோட்டிங் இருக்கும், ஆர்எல்ஸ் டென்ஸ் ஆஸ் கவர்டாக இருக்கும். சில கேரக்டர்ஸில் சில ஸ்டெம்மோட கேரக்டர்ஸ் சில இன்டர்னோட் வந்து மாடிஃபைடாக சக்குலண்ட்டாக ஃப்ளஷி மேனரில் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டெம்மை ஃபிலோக்ளாட்ஸ் எப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஃபிலோக்ளாட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒப்பன்ஷியா சப்பாத்திக்கல்லி. நெக்ஸ்ட் ஒன், சில கேசஸில் சிங்கிள் ஆர் அக்கேஷ்னலி 2 இன்டர்னோட்ஸ் மட்டும் மாடிஃபைடாக ஃப்ளஷி மேனரில் க்ரீனின் கலரில் இருக்கும். அதை கிளாடோடுக்கு எக்ஸாம்பிளாக அஸ்பாரகஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அஸ்பாரகஸ் ஸ்பீஷஸில் மீந்த இன்டர்னோட் சிங்கிள் ஆர் 2 இன்டர்னோட் வந்து மாடிஃபைடாக இருக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுக்கும் அவங்க கொடுத்துருக்கிற அஸ்பாரகஸ் பிக்சருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத போல் எனக்கு ஒரு ஃபீல். ஆஸ் பர் டெக்ஸ்டபுள் அப்படியே படிச்சுக்கலாம். அஸ்பாரகஸ் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கிளாடோடுக்கு எக்ஸாம்பிள். கிளாடோடுன்றது என்ன அப்படின்னா இன்டர்னோட், ஒரே ஒரு இன்டர்னோடோ இல்லைனா ரொம்ப ரேர் கேசஸில் 2 இன்டர்னோட்ஸ் மட்டும் மாடிஃபைடாக இருக்கும். நம்ம இங்கே ஃபிலோக்ளாட் படிக்கும்போது ஃபிலோக்ளாட்ன்றது எல்லா இன்டர்னோடுமே ஃப்ளஷியாக சக்குலண்ட்டாக வாட்டரியாக மாடிஃபைடாக இருக்கும். அதுதான் ஃபிலோக்ளாட் பார்த்தோம் இல்லையா. ஃபிலோக்ளாடோட பிக்சருக்கும் அவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷனுக்கும் கார்லேட் ஆகும். ஆனால் இங்கே அஸ்பாரகஸில் நார்மலாக சிங்கிள் இன்டர்னோட், அக்கேஷ்னலாக ரொம்ப ரேராக 2 இன்டர்னோட் மாடிஃபைடாக ஃப்ளஷியாக க்ரீனின் கலரில் க்ரீனின் ஸ்ட்ரக்சரில் அப்பியர் ஆகுது தான் கிளாடோடாக இருக்கும். கிளாடோடுக்கு எக்ஸாம்பிள் அஸ்பாரகஸ். இதுதான் அஸ்பாரகஸ் ஸ்பீஷஸ். நெக்ஸ்ட் ஒன், சில கேசஸில் பீட்டியோல் வந்து மாடிஃபைடாக இருக்கும். பீட்டியோல் எப்படி மாடிஃபைடாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளஷி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபைடாக இருக்கும். அது ஃபில்லோட். லீஃப் மாடிஃபைடாக இருக்கிறது ஃபில்லோட், ஸ்டெம் மாடிஃபைடாக இருக்கிறது கிளாடோட் அண்டு ஃபிலோக்ளாட். ஃபிலோக்ளாட்னா எல்லா ஸ்டெம்மோட எல்லா இன்டர்னோடும் மாடிஃபைடாக இருந்துச்சுன்னா ஃபிலோக்ளாட். 1 or 2 இன்டர்னோட் மட்டும் மாடிஃபைடாக இருந்துச்சுன்னா கிளாடோட். கிளாடோடுக்கு எக்ஸாம்பிள் அஸ்பாரகஸ், ஃபிலோக்ளாடுக்கு எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா, ஃபில்லோடுக்கு எக்ஸாம்பிள் அக்கேஷியா. அக்கேஷியா ஃபில்லோடுன்றது என்ன அப்படின்னா லீஃபோடைய பீட்டியோலோ இல்லை லீஃபோடைய ராக்கீஸோ மாடிஃபைடாக ஃப்ளஷி லைக் ஸ்ட்ரக்சரில் அப்பியர் ஆகிறது தான் இந்த ஃபில்லோடாக இருக்கும். ஃபில்லோடுக்கு எக்ஸாம்பிள் அக்கேஷியா மெலனோசைலான். இந்த அக்கேஷியா மெலனோசைலான் நமக்கு பிக்சரில் புக்கில் கொடுத்துருக்க பிக்சர் சூட்டபுளாக இருக்கும். இந்த பிக்சரில் சக்குலண்ட் ஜீரோஃபைட் ஃபில்லோடு, சக்குலண்ட் ஜீரோஃபைட் ஃபிலோக்ளாட்க்கு எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா. நான் சக்குலண்ட் ஜீரோஃபைட் பெரனியலுக்கு எக்ஸாம்பிள் கெப்பாரிஸ். கிளாடோடுக்கு எக்ஸாம்பிள் அஸ்பாரகஸ் ஸ்பீஷஸ். இதில் பாரு ஃபில்லோட் அக்கேஷியா இவனுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் ஏன் உனக்கு இங்கே பீட்டியோல் மட்டும் கொடுத்துருந்தாலும் ராக்கீஸும் சேர்த்து சொன்னேன் அப்படின்னா நமக்கு அக்கேஷியாவில் இருக்கிறது வந்து பீட்டியோல் கிடையாது, ராக்கீஸ். ஏன்னா அக்கேஷியாவில் இருக்கிற ஃபிலோடாக்சி என்ன ஃபிலோடாக்சி நீங்கள் ஏற்கனவே 3rd சாப்டரில் ஃபிலோடாக்சிலாம் படிச்சுட்டேன். இது வந்து சிம்பிள் லீஃப் கிடையாது, காம்பவுண்ட் லீஃப் வரும்போது அந்த லீஃபில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை பீட்டியோல் சொல்லக்கூடாது, ராக்கீஸ் அப்படி சொல்லணும். ஃபில்லோடுன்றது ஒரு லீஃபோடைய பீட்டியோலோ இல்லை ராக்கீஸோ மாடிஃபைடாக ஃப்ளஷி லைக் ஸ்ட்ரக்சரில் அப்பியர் ஆகிறது தான் ஃபில்லோட். அக்கேஷியா மெலனோசைலான் அதுக்கு எக்ஸாம்பிள். இதில் பாருங்கள், கீழே இருக்கிற லீஃப் வந்து காம்பவுண்ட் லீஃபாக இருக்கு இல்லையா. ப்ரைமரி ராக்கீஸில் லீஃப்லெட்ஸ் இருக்கா, செகண்டரி ராக்கீஸில் லீஃப்லெட்ஸ் இருக்கா. செகண்டரி ராக்கீஸில் இருக்கு இல்லையா. அப்போனா இது என்ன டைப் ஆஃப் ஃபிலோடாக்சி? யூனிபினேட்டா பைபினேட்டா? பைபினேட் ஃபிலோடாக்சி இல்லையா. இந்த பைபினேட் ஃபிலோடாக்சியில் ராக்கீஸ் மாடிஃபைடாக இருக்குது. உனக்கு பீட்டியோல் லேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கீஸ் ஆர் பீட்டியோல் மாடிஃபைடாக ஃப்ளஷி ஸ்ட்ரக்சரில் அப்பியர் ஆகிறது தான் அந்த மாடிஃபிகேஷனை தான் ஃபில்லோட் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபில்லோடுன்றது பீட்டியோல் மாடிஃபைடாக ஃப்ளஷி லைக் ஸ்ட்ரக்சரில் அப்பியர் ஆகிறது தான் ஃபில்லோட். ஏன் நமக்கு ஃபில்லோட் மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா இது ஜீரோஃபைடிக் பிளான்ட் இல்லையா. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக
இந்த மாடிஃபிகேஷன் இருக்கும். லீஃப்லெட்ஸ் எல்லாமே ஷெட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும். லீஃபோடைய ரோல் டிரான்ஸ்பைரேஷன் மட்டும் கிடையாது, ஃபோட்டோசிந்தசிஸும் அதுதான் பண்ணணும் இல்லையா. ஓகே, இப்படி லீஃப்லெட்ஸ் எல்லாத்தையும் அது கட் ஆஃப் பண்ணிடுச்சு. எஸ், இங்கே பிடிஓல் வந்து இப்படி லார்ஜ் சைஸில் சக்குலண்ட்டாக மாடிஃபை ஆகுது இல்லையா. ஓகே, மாடிஃபை ஆகும்போது ரிமைனிங் பார்ட் வந்து பிளான்ட்லேருந்து கட் ஆஃப் ஆகி கீழே ஷெட் ஆகிடும். ஏன் அப்படின்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, வாட்டர் லாஸ் சொல்லக்கூடிய டிரான்ஸ்பைரேஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக லீஃப்லெட்ஸ் ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸை யார் பண்ணுவா அப்படின்னு உனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா. எஸ், அதுக்காக தான் இந்த ராக்கேஸ் மாடிஃபைடாக லார்ஜராக ஃப்ளஷியாக இருக்கும். இந்த ராக்கேஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். எஸ், இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக பிடிஓல் மாடிஃபைடாக இருக்கிறது தான் ஃபில்லோடாக இருக்கும். இது மேபி பிடிஓலாக இருக்கலாம், இல்லை ராக்கேஸாக இருக்கலாம். எஸ், நெக்ஸ்ட்டு லீஃபோடைய அடாப்டபிள் கேரக்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் ஜென்ரலாக லெதரி மேனரில் ஷைனியாக இருக்கும். ஏன் வந்து ஷைனியாக இருக்கும் அப்படின்னா, எஸ், அப்போ அஃப்கோர்ஸ் நம்ம கூட வெளியில் போகிறாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் லேடிஸ் வெளியில் போகிறாங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, லாக்மி அது போலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஷைனிங்காக இருக்குது அப்படின்னா சன்னோடைய எஃபெக்டை, சன்னோடைய ரேஸ் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். சன்னோடைய எஃபெக்ட் வந்து நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணாது. அதுக்காக தானே சன்ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுவாங்க, பாடி லோஷனாக யூஸ் பண்ணுவாங்க. ஷைனி நேச்சரில் இருக்குது அப்படின்னாவே சன்லைட்டை அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹீட் கிட்டே இருந்தோம் அது ப்ரிவென்ட் பண்ணும். கேஸ் நமக்கு இங்கே ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டும் லெதரி மேனரில் ஷைனியாக இருக்குது. ஓகே, லெதரி அண்ட் ஷைனி நேச்சரில் இருக்கிறதுனால லைட்டை அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. லைட் வந்து உள்ளே என்டர் ஆகாமல் ரிஃப்ளெக்ட் ஆகிடுறதுனால ஹீட் கிட்டே இருந்தோம் அது ப்ரிவென்ட் பண்ணும், அந்த பிளான்ட்டை ஆர்கானிசத்தை ப்ரிவென்ட் பண்ணும். ஏன்னா ஹீட்டுக்கு எக்ஸ்போஜராக இருக்குது, ஹீட் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா உள்ளே இருக்கிற வாட்டரெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் இல்லையா. வாட்டரை லாஸ் ஆக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஜீரோஃபைட்ஸ் ஏற்கனவே ட்ரை ஹேபிட்டேட்டில், ஜெரிக் ஹேபிட்டேட்டில், ஹெரீட் ஹேபிட்டேட்டில் க்ரோ ஆகிறது தான் ஜீரோஃபைட்ஸ் இல்லையா. அங்கே இருக்கிற லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மாய்ஸ்டர்னஸையும் அது எவாப்ரேட் பண்ணிடுச்சு, டிரான்ஸ்பயர் பண்ணிடுச்சு அப்படின்னா அதோடைய சர்வைவபிலிட்டி ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் இல்லையா. அதனால சன்லைட்டை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக லெதரி மேனரில் ஷைனி நேச்சரில் இருக்கிறது தான் இந்த ஜீரோஃபைட்டிக் லீஃபோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சராக இருக்கும். ஓகே, நேஷனலைஸ் இங்கே நமக்கு லீஃப் வந்து என்டையர் லீஃபோ இல்லை எனி பார்ட் ஆஃப் லீஃபோ மாடிஃபைடாக இருக்கும், ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஆர்எல்ஸ் ஸ்கேல்ஸாக ரெடியூஸ்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் லீஃப் அப்படின்னாவே அதில் நிறையா ஸ்டொமேட்டா இருக்கும் இல்லையா. ஸ்டொமேட்டா இருக்குனாவே அது வழியாக தான் நமக்கு வாட்டர் லாஸ் ஆகிடும். ஓகே, அப்போது இந்த டிரான்ஸ்பைரேஷன் ரேட்டை கட் ஆஃப் பண்ணுறதுக்காகவோ இல்லை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவோ லீஃப் வந்து மாடிஃபைடாக இருக்கும். லீஃப் எப்படி மாடிஃபைடாக இருக்கும் அப்படின்னா ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கலாம். ஆர்எல்ஸ் லீஃப் வந்து ரெடியூஸ், அதோடைய லீஃப் ஏரியா ரெடியூஸ் ஆகி லீஃப் ஸ்கேல்ஸாக ஸ்மாலர் ஏரியாவாக, நேரோ ஏரியாவாக ஸ்கேல்ஸாக ரெடியூஸ் ஆகிருக்கும். கேஸ் நீங்கள் லீஃப் ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கிறது ஒப்பன்ஷியாவில் இருக்கும், ஸ்கேல்ஸாக ரெடியூஸ்டாக இருக்கிறது அஸ்பாரகஸில் இருக்கும். எஸ், இந்த ஒப்பன்ஷியா அஸ்பாரகஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சரில் ரெடியூஸ்டாக இருக்கும். லீஃப் லாமினா, நீங்கள் அக்கேஷியா மெலனோசைலானில் பாருங்கள், லீஃப் லாமினாவோடைய சைஸ் எப்படி இருக்குது, அஸ்பாரகஸில் எப்படி இருக்குன்னு டிஃப்ரென்ஸ் உனக்கு புரியுதா. ஓகே, அஸ்பாரகஸில் லீஃபோடைய லாமினாவோட சைஸ் ரெடியூஸ் ஆகி ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சரில் அப்பியர் ஆகுது. ஒப்பன்ஷியா பிளான்ட்டில் லீஃப் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கு இல்லையா. ஓகே, அதுதான் உனக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடாப்டபிள் கேரக்டர் ஆஃப் லீஃப் வரும்போது லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா. அஸ்பாரகஸில் லீஃப் லாமினாவுடைய ஏரியா ரெடியூஸ் ஆகி ஸ்கேல்ஸாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்பாரகஸ். ஓகே, இந்த ஸ்பைன்ஸை மாடிஃபைடாக இருக்கிறதுக்கு வந்து யூஃபோர்பியா கொடுத்துருக்காங்க இல்லையா. யூஃபோர்பியா அண்ட் அக்கேஷியா. யூஃபோர்பியா பிளான்ட்டு இது நீங்கள் பிங்க் கலரில், ரெட் கலரில், இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக இருக்கும். இதில் நிறைய ஸ்பைன்ஸ் இருக்கிறது நீங்கள் பார்த்துப்பீங்க. எஸ், யூஃபோர்பியா, அக்கேஷியா, ஜிஜபஸ், கெப்பாரிஸ். ஓகே, இது எல்லாமே எல்லாத்துலேயுமே என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே லீஃப் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். ஆர்எல்ஸ் ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். எஸ், யூஃபோர்பியா பிளான்ட்லேயும் ஸ்பைன்ஸ் இருக்குது, அக்கேஷியா பிளான்ட்லேயும் ஸ்பைன்ஸ் இருக்குது. ஜிஜபஸில் ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும்.
கேப்பாரிஸ்லேயும் ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஸ்பைன்ஸா. எஸ், ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்றது என்னன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் 3rd சாப்டர்லேயே படிச்சிருப்பீங்க. லீஃப் பேஸில் இருக்கிற ஒரு ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், மாடிஃபைடு ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டிப்யூல்ஸாக இருக்கும் இல்லையா. ஸ்டிப்யூல்ஸும் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னா லீஃப் உடைய ரோல் அதுதான் இந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய ஸ்டிப்யூல்ஸும் ப்ளே பண்ணும் இல்லையா. ஓகே, அப்போது சில பிளான்ஸ், அதாவது யூஃபோர்பியா, அக்கேஷியா, ஜிஜைபஸ், கெப்பாரிஸ், இது எல்லா பிளான்ட்லேயுமே ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். எஸ், யூஃபோர்பியா, எஸ், லீஃப் கீழே தான் இந்த ஸ்பைன்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ லீஃப் கீழே இருக்குது அப்படின்னாவே அதோடைய ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். யூஃபோர்பியா, அக்கேஷியா, ஜிஜைபஸ் அண்ட் கெப்பாரிஸ், இது எல்லாத்துலேயுமே ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். ஓகே, லீஃபோடைய அடாப்டபிள் கேரக்டர்ஸ் வரும்போது லீஃப் லெதரியா ஷைனி நேச்சரில் மாடிஃபைடாக இருக்கும். சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஹீட் கிட்டேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த யூஃபோர்பியா, அக்கேஷியா, ஜிஜைபஸ் அண்ட் கெப்பாரிஸில் இதெல்லாம் பிளான்ட்லேயுமே ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். நமக்கு ஒப்பன்ஷியாவில் என்டிஆர் லீஃபும் ஸ்பைனாக மாடிஃபைடாக இருக்கும். அஸ்பாரகஸில் ஸ்கேல்ஸாக ரெடியூஸ்டாக இருக்கும். லீஃப் லாமினாவோட ஏரியா வந்து ரெடியூஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோடைய அனாட்டமிக்கல் கேரக்டர்ஸ், அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் உனக்கு மல்டி லேயர்டு எபிடெமஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் 2nd வால்யூமில் அனாட்டமி படிச்சிருக்கோம் இல்லையா. ஓகே, ஜீரோஃபைட்ஸ் வரும்போது நீரியமோட லீஃப் கூட நம்ம படிச்சிருக்கோம். இதில் பாருங்கள், எபிடெமஸ் அப்படின்னாவே அவுட் மோஸ்ட் லேயர் தான் எபிடெமஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, ஆனால் நமக்கு இங்கே எபிடெமஸ் மல்டி லேயர்டாக இருக்குது, மெனி லேயர்டு எபிடெமஸ் இருக்குது. எஸ், அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் வரும்போது வாட் இஸ் த ரோல் ஆஃப் எபிடெமஸ்? ப்ரொடெக்ஷனை ப்ளே பண்ணுறது தான் எபிடெமஸ் இல்லையா. அவுட் மோஸ்ட் லேயர் அப்படின்னாவே உள்ளே இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோடைய வேலையாக இருக்கும். ஓகே, இப்படி இருக்கிற இந்த எபிடெமஸ் மல்டி லேயர்டு எபிடெமஸ். ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டோடைய அனாட்டமிக்கல் அடாப்டேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் மல்டி லேயர்டு எபிடெமஸ். மல்டி லேயர்டு எபிடெமஸ்ன்றது மெனி லேயர்டு எபிடெமஸாக இருக்கும். அண்ட் கியூட்டிக்கல், ஹெவி கியூட்டிக்கல். எஸ், கியூட்டிக்கலோட ரோலும் உனக்கு தெரியும் இல்லையா. சன்லைட்னால வாட்டர் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வேக்சி கோட்டிங் தான் கியூட்டிக்கலாக இருக்கும். ஓகே, இந்த கியூட்டிக்கல் நம்ம ஹைட்ரோஃபைட்ஸ் படிக்கும்போது கியூட்டிக்கல் வந்து தின்னாக இருக்கும், இல்லை ஆப்சண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இதே மீசோஃபைட்ஸ் வரும்போது கியூட்டிக்கல் நார்மல் மாட்ரேட்டாக இருக்கும். ஜீரோஃபைட்ஸ் வரும்போது கியூட்டிக்கல் ரொம்ப திக்காக இருக்கும், ஹெவி கியூட்டிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஏன்னா சன்லைட்னால வாட்டர் லாஸ் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்பைரேஷனோட ரேட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த எபிடெமஸ் மல்டி லேயர்டு எபிடெமஸ் இருக்கும். அந்த எபிடெமஸ் மேலே ஹெவி கியூட்டிக்கல் டெபாசிட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எபிடெமஸ் வந்து மல்டி லேயர்டாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஓட ஐப்போடெமஸ், இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் 11th. ஐப்போ அப்படின்னாவே லோவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஓகே, டெர்மிஸ் அப்படின்னா லேயர். இந்த லேயர் விச் லைட் லோவர் டு த எபிடெமஸ் ஆர் டெர்ம்ட் அஸ் ஐப்போடெமஸ். எபிடெமஸ்க்கும் கீழே எபிடெமஸ்க்கும் பினித்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூ லேயர்ஸை ஐப்போடெமஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இந்த ஐப்போடெமஸ் ஸ்க்லீரன் கைமாட்டஸ் மேனரில் இருக்கும். ஸ்க்லீரன் கைமாட்டஸ் டிஷ்யூ. நம்ம இதுவும் 11th படிச்சிருக்கீங்க. இட்ஸ் எ டைப் ஆஃப் டிஷ்யூ இல்லையா, சிம்பிள் டிஷ்யூ. ஓகே, இந்த டெட் டிஷ்யூவாக இருக்கும். ஓகே, ஸ்க்லீரன் கைமாட்டஸ் டிஷ்யூன்றது ஒரு டெட் டிஷ்யூவாக இருக்கும். ஓகே, ஐப்போடெமஸ் எபிடெமஸ்க்கு பினித்தில் இருக்கிற ஐப்போடெமல் லேயர் ஸ்க்லீரன் கைமாட்டஸ் நேச்சரில் இருக்கும். இன்னும் நம்ம இது கேரக்டர் படிக்கும் போதே லெதரியாக இருக்கும், ஹார்டாக இருக்கும் அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸ்டெம் வந்து ஹார்டாக உட்டி நேச்சரில் இருக்கும் அப்படின்னு படித்தோம். ஓகே, இங்கே நம்ம ஐப்போடெமஸ் ஸ்க்லீரன் கைமாட்டஸ் டிஷ்யூ இருக்கிறதுனால ஸ்டெம் வந்து ஹார்ட் நேச்சரில் இருக்கும், உட்டி நேச்சரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு லீஃபில் ஸ்டொமேட்டா வந்து சங்கன் ஸ்டொமேட்டா, இதுவும் நம்ம 11th படிச்சிருக்கோம். சங்கன் ஸ்டொமேட்டா லோயர் எபிடெமஸில் தான் ஸ்டொமேட்டா இருக்கும். ஏன்னா அப்பர் எபிடெமஸில் இருக்குன்னா டிரான்ஸ்பைரேஷன் வந்து அதிகமாகிடும் இல்லையா, அதனால லோயர் எபிடெமஸில் தான் ஸ்டொமேட்டா இருக்கும். அந்த ஸ்டொமேட்டா நார்மல் பொசிஷன் இல்லாமல் சங்கன் மேனரில் இருக்கும். கீழே ஒரு சேம்பர் மாதிரி அப்பியரன்ஸில் இருக்கு இல்லையா. இதுதான் சங்கன் ஸ்டொமேட்டா. இந்த சங்கன் ஸ்டொமேட்டா லோயர் எபிடெமஸில் மட்டும் இருக்கும். ஓகே, அதுலேயும் ஆஸ் நிறைய இருக்கும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலையில் நிறைய முடி இருக்கு இல்லையா. எதுக்காக நம்ம தலையில் முடி இருக்கணும்? சன் ஹீட்னால நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம தலையில் நிறைய முடி இருக்கு இல்லையா. அதுபோல் சன்லைட்னால வாட்டர் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டொமேட்டோவை சரௌண்ட் பண்ணி எபிடெமஸில் நிறைய ஹேர்ஸ் லொக்கேட்டடாக இருக்கும்.
ஸ்டொமேட்டா அப்படின்னாவே டிரான்ஸ்பைரேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர். நார்மல் சர்ஃபேஸில் இல்லாமல் சங்கன் மேனரில் கீழே புதஞ்சு இந்த லீஃப் லேமினால புதஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் சங்கன் ஸ்டொமேட்டாவாக இருக்கும். இந்த சங்கன் ஸ்டொமேட்டா லோயர் எபிடமஸில் மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் எபிடமல் ஹேர்ஸ் வந்து நிறையா நம்பர்ஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஹீட் கிட்டேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, சன்லைட் உள்ளே பாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆஸ் வந்து அதிக நம்பர்ஸில் சங்கன் ஸ்டொமேட்டா இருக்கிற ஏரியாவில் இருக்கும். அண்ட் ஸ்டொமேட்டா வந்து ஸ்கூட்டா ஆக்டிவ் நேச்சரில் இருக்கும். ஸ்கூட்டா ஆக்டிவ் கூட நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க. நைட் டைமில் ஆக்டிவாக இருக்கிற ஸ்டொமேட்டாவை தான் ஸ்கூட்டா ஆக்டிவ் ஸ்டொமேட்டா அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. சக்குலன் பிளான்ட்டில் பிரியோஃபிலம் பெகோனியாலலாம் ஸ்கூட்டா ஆக்டிவ் ஸ்டொமேட்டா இருக்கும்னு இதுவும் நம்ம 11th படிச்சிருக்கோம். நைட் டைமில் மட்டும் ஸ்டொமேட்டா ஆக்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்டொமேட்டா வந்து ஏற்கனவே சங்கன் ஸ்டொமேட்டாவாக இருக்குது. இந்த சங்கன் ஸ்டொமேட்டா டேயில் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக ஹீட் உள்ளே பாஸ் ஆகிடும் இல்லையா. ஓகே, நமக்கு ஸ்டொமேட்டா டேயில் க்ளோஸ்டாக இருக்கும், நைட்டில் ஓப்பனாக இருக்கும். ஓகே, நமக்கு ஸ்டொமேட்டா கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டேட் ஆகாது இல்லையா. கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலை அப்படின்னா ரெஸ்பிரேஷன் நடக்காது. ரெஸ்பிரேஷன் நடக்கலன்னா எனர்ஜி மாலிகுல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக முடியாது இல்லையா. ஓகே, அதனால் நமக்கு ஸ்டொமேட்டா கண்டிப்பாக ஓப்பன் ஆகணும். அப்போ தான் எனர்ஜி சிந்தசைஸ் பண்ண முடியும், ஏடிபி மாலிகுல்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகணும். டேயில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓப்பன் கேவிட்டிஸ் ஸ்டோமா அப்படின்னாவே அதில் இருக்கிற 4 or ஹோல்ஸ் தான் இல்லையா. ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வழியாக ஹீட் என்டர் ஆகிடும், சன்லைட் என்டர் ஆகிடும். அதனால டேயில் ஓப்பன் ஆகாமல் நைட்டில் மட்டும் ஓப்பன் ஆகி ரெஸ்பிரேஷன் ஆஸ் வெல் அஸ் நியூட்ரிஷன் எப்படி சிந்தசைஸ் பண்ணணும் அதெல்லாம் நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸ்கூட்டா ஆக்டிவ் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டான்றது நைட்டில் மட்டும் ஆக்டிவாக இருக்கிற ஸ்டொமேட்டா தான் ஸ்கூட்டா ஆக்டிவ் ஸ்டொமேட்டா. இந்த சக்குலன் பிளான்ட் இது இம்பார்ட்டன்ட் ஒன். ஸ்கூட்டா ஆக்டிவ் ஸ்டொமேட்டான்றது எபிமீரல்ஸாக இருக்கா, சக்குலண்ட்டில் இருக்கா, நான் சக்குலண்ட்டில் இருக்கா அப்படின்னு உனக்கு 1 மார்க்ஸ் கேட்டால் எது தெரியணும். சக்குலண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்டில் ஸ்கூட்டா ஆக்டிவ் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா ப்ரெசென்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டல்ஸ். ஓகே, நம்ம ஹைட்ரோஃபைட்ஸ் படிக்கும்போது வாஸ்குலர் டிஷ்யூஸ் பார்லி டெவலப்டு எக்ஸப்ட் ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்லாம் படித்தோம் இல்லையா. ஓகே, ஆனால் நம்ம ஜீரோஃபைட்ஸ் வரும்போது வாஸ்குலர் பண்டல்ஸ் வெல் டெவலப்டாக இருக்கும். ஓகே, இதில் பண்டல் ஷீத் வந்து செவரல் லேயர்டு பண்டல் ஷீத். நம்ம எபிடமஸும் மல்டி லேயர்டு ஆர் செவரல் லேயர்டாக இருக்குது. பண்டல் ஷீத்தும் செவரல் லேயர்டாக இருக்குது. பண்டல் ஷீத் அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வாஸ்குலர் பண்டல்ஸை பவுண்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஷீத்தி ஸ்ட்ரக்சர் தான் பண்டல் ஷீத்தாக இருக்கும். நம்ம உனக்கு பண்டல் ஷீத்னா என்னன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். வாஸ்குலர் டிஷ்யூஸ்ன்றது ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இல்லையா. ஓகே, ஜைலம் அண்ட் ஃப்ளோயத்தை பவுண்ட் பண்ணி ஸ்க்ளீன் கைமாட்டஸ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, செவரல் லேயர்டு ஸ்க்ளீன் கைமாட்டஸ் டிஷ்யூ இருக்கு இல்லையா. இந்த டிஷ்யூவை தான் பண்டல் ஷீத் அப்படி சொல்லுவோம். ஓகே, இதே போல் மல்டி லேயர்டு பண்டல் ஷீத் ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸில் இருக்குது. ஓகே, நமக்கு வாஸ்குலர் பண்டல்ஸ் வெல் டெவலப்டாக இருக்குது. அது ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இந்த ஜைலம் ஃப்ளோயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுற, ஏன்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஜைலத்துக்குள்ளே தான் வாட்டர் இருக்குது இல்லையா. ஓகே, வாட்டர் ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா லாஸ் ஆகிடும் இல்லையா. அதனால் அதை பவுண்ட் பண்ணி இந்த பண்டல் ஷீத் வந்து செவரல் லேயர்டு பண்டல் ஷீத் இருக்கும். நெக்ஸ்ட்டு மீசோஃபில். நம்ம எபிடமஸ், ஹைப்போடமஸ், பண்டல் ஷீத்லாம் படிச்சிட்டோம். பண்டல் ஷீத் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூஸ்லாம் படிச்சிட்டோம் இல்லையா. ஓகே, what about மீசோஃபில் ஆஃப் லீஃப்? ஓகே, லீஃபோட மீசோஃபில் பார்த்தீங்கன்னா வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்குது. டிஃப்ரென்ஷியேட்டபிள் அப்படின்னாவே டாசிவென்ட்ரல் அப்படின்னு உனக்கு ஞாபகம் வரும். டாசிவென்ட்ரல்னால் 2 மாதிரியான டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா. ஓகே, டார்சல் சைடில் ஒரு மாதிரியான டிஷ்யூ, வென்ட்ரலில் another டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குதுன்னா டாசிவென்ட்ரல் லீஃப் அப்படின்னு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஓகே, இங்கேயும் மியூசோஃபில் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்குது. இதில் பாரு, இந்த பிக்சரில் பாரு, நீரியம் ஒரு டிஎஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. கியூட்டிக்கல் ரொம்ப திக் நேச்சரில் கியூட்டிக்கல் இருக்குது. எபிடமஸ் மல்டி லேயர்டாக இருக்குது. அதுக்கு பினித்தில் பாலிசைட் பேரன்கைமா. பாலிசைடுன்றது வெர்டிக்கலி இலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும். குளோரோஃபில் ஃபில்டாக இருக்கும், காம்பேக்ட்லி அரேஞ்சாக இருக்கும். அப்படின்னா நம்ம டைகாட் லீஃப் படிக்கும் போதே படிச்சிருக்கோம். மல்டி லேயர்டு எபிடமஸ்க்கு பினித்தில்
இந்த வெர்டிகலி இலாங்கேட்டட் காம்பேக்ட்லி அரேஞ்சு ரிச் குளோரோஃபில்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பாலிசைட் பேரன்கைமா இருக்கும். அதுக்கும் பினித்தில் ஸ்பாஞ்சி பேரன்கைமா இர்ரெகுலர் ஷேப்டு செல் லூஸ்லி அரேஞ்சு செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, அதாவது மீசோஃபில் ஆஃப் லீஃப் வந்து வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும். ஏன் நான் உனக்கு இங்கே இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படித்ததை வச்சு உனக்கு அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு டிஸ்கிரைப் பண்ண தெரியணும். பாலிசைட் கீழே ஸ்பாஞ்சி பேரன்கைமா இருக்கும். அதாவது மீசோஃபில் ஆஃப் நீரியம் பிளான்ட், இன் அதர்வைஸ் மீசோஃபில் ஆஃப் ஜீரோஃபைட்டிக் லீஃப் கேட்குறாங்க அப்படின்னா, மீசோஃபில் அப்படின்னாவே லீஃப், ஃபில்னா லீஃப், லீஃபோடைய மிடில் லேயரில் என்ன மாதிரியான டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிள் டிஷ்யூஸ் இருக்கும். ஒன்று வந்து பாலிசைட் பேரன்கைமா, இன்னொன்று ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமாக்கு கீழே உனக்கு சங்கன் ஸ்டொமேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, சங்கன் ஸ்டொமேட்டாவை சரௌண்ட் பண்ணி காட் செல்ஸ் இருக்குது. ஓகே, இந்த காட் செல்ஸையும் சரௌண்ட் பண்ணி நமக்கு ட்ரைகாம்ஸ் இருக்கு இல்லையா, ஹீட் கிட்டேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ட்ரைகாம்ஸ் இருக்கும். பிட் கேவிட்டின்றது ஸ்டொமேட்டா இருக்கிற கேவிட்டி, இந்த சங்கன் ஸ்டொமேட்டா இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்க கேவிட்டியை தான் பிட் ஆர் கேவிட்டி எப்படி டேர்ம் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் ட்ரைகோம்ஸ். இந்த ஸ்டொமேட்டா சங்கன் ஸ்டொமேட்டாவே லோயர் எபிடமஸில் தான் இருக்கும். இந்த லோயர் எபிடமஸ் மேலேயும் நமக்கு கியூட்டிக்கல் இருக்கும். கியூட்டிக்கல் அப்பர் எபிடமஸில் திக்காகவும் லோயர் எபிடமஸில் தின்னாகவும் இருக்கும். அஃப்கோர்ஸ் இது நீ டைகாட் லீஃப்லேயே படிச்சிருக்க. அனாட்டமி ஆஃப் நீரியம் லீஃப் உனக்கு கிளியரா. திக் கியூட்டிக்கல், மல்டி லேயர்டு எபிடமஸ், டார்சல் சைடில் பாலிசைட் பேரன்கைமா, வென்ட்ரல் சைடில் ஸ்பாஞ்ச் பேரன்கைமா, லோயர் எபிடமஸில் சங்கன் ஸ்டொமேட்டோவை சரௌண்ட் பண்ணி காட் செல்ஸ் இருக்கும். இந்த ஸ்டொமேட்டோவை என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி நிறைய ட்ரைகோம்ஸ் ஆஸ் இருக்கும். இந்த சங்கன் ஸ்டொமேட்டாவில் இருக்கிற கேவிட்டியை பீட்டார் கேவிட்டி எப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இந்த சங்கன் ஸ்டொமேட்டா லோயர் எபிடமஸில் மட்டும்தான் இருக்கும். லோயர் எபிடமஸ்லேயும் கியூட்டிக்கல் இருக்கும். சக்குலன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டெம்மில் வாட்டர் ஸ்டோரேஜ் ரீஜன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. சக்குலன்ட் ஃபார்ம்ஸ் பிரேஃபிலம், பெகோனியா, ஆலோவிரா இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஓகே, இந்த மாதிரியான டிஷ்யூஸில் வாட்டரை ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால தான் அது சக்குலண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா எபிடமஸ்க்கு பினீத்தில் இருக்கக்கூடிய செல்லில் தான். எபிடமஸ்க்கும் பினீத்தில் இருக்கிறது ஹைப்போடமஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் லீஃப்னு வரும்போது நம்ம ஹைப்போடமஸ் இருக்கக்கூடாது, மீசோஃபில் டிஷ்யூ. ஏன்னா ரெண்டு அப்பர் அண்ட் லோயர் எபிடமஸ்க்கு பினீத்தில் இருக்கிறது எல்லாமே மீசோஃபில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே பெப்பரோமியா பிளான்ட்டோடைய மீசோஃபில் டிஷ்யூஸில் எபிடமஸ்க்கும் பினீத்தில் இருக்கக்கூடிய லேயர்ஸில் வாட்டர் ரிச்டாக இருக்குது, வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கும் கீழே தான் பாலிசைட், ஸ்பாஞ்ச் பேரன்கைமா, லோயர் எபிடமஸ்லாம் இருக்கும். சக்குலண்ட் ஃபார்ம் ஆஃப் பிளான்ட்டோடைய ஸ்டெம்மில் வாட்டர் ஸ்டோரேஜ் ரீஜன் இருக்கும். சில கேசஸில் நமக்கு சக்குலண்ட் ஃபார்ம் ஆஃப் பிளான்ட்டில் லீஃப் கூட, ஆலோவேராலலாம் லீஃப் தான் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஓகே, அப்போது லீஃப்லேயும் நமக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும். ஓகே, சக்குலண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டெம் வாட்டரை ஸ்டோர் பண்ணியிருக்க ரீஜனாக ஆக்ட் ஆகும். சில கேசஸில் ஆலோவேரா மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டில் லீஃப் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். உனக்கு பெப்பரோமியோட லீஃபோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் எபிடமஸ்க்கு பின்னத்தில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். வாட்டர் ஸ்டோரேஜ் செல்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, மல்டி லேயர்டு பண்டல் ஷீத்துக்கு இந்த பிக்சர். நீரியம் லீஃபில் திக் கியூட்டிக்கல் இருக்குது. ஹைப்போடமஸ் அசலஸ் பாலிசைட் ஸ்பாஞ்சி இப்படி மீசோஃபில் டிஷ்யூ டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்குது. ஸ்டொமேட்டா சங்கன் மானல் இருக்கும். அதில் ரிச் ஆஸ் இருக்கும். லோயர் எபிடமஸ் வித் கியூட்டிக்கல் ப்ரெசன்டாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் அடாப்டபிள் கேரக்டர்ஸ், ஃபிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வரும்போது நமக்கு டிரான்ஸ்பிரேஷனுடைய ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் நிறைய ஃபிசியாலஜிக்கல் அடாப்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும். நம்ம டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும், லீஃப் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும், ஆர்எல்ஸ் லீஃப் வந்து ஸ்கேலி லீவ்ஸாக ரெடியூஸ்டாக இருக்கும். அஸ்பாரகஸில் ஸ்கேலி லீவ்ஸாக ரெடியூஸ்டாக இருக்கும். ஜிஜாபஸில் ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. கேஷ்யூனா, நீரியம், ஜிஜாபஸ், அக்கேஷியாலலாம் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா. ஸ்பைனசன் ஸ்ட்ரக்சர், லீஃப் வந்து ஸ்டிப்யூல்ஸ் வந்து மாடிஃபைடாக ஸ்பைன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஜிஜாபஸ், கெப்பாரிஸ், அக்கேஷியா, யூஃபோர்பியாலலாம் லீஃப் வந்து ஸ்டிப்யூல்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். ஒப்பன்ஷியல் லீஃப் ஸ்டிப்யூல்ஸாக மாடிஃபைடாக இருக்கும்.
அஸ்பாரகஸில் வந்து லீஃப் ஸ்கேல்ஸாக மாடிஃபைடாக இருக்கும். இது எல்லாமே டிரான்ஸ்பிரேஷனோட ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஃபிசியாலஜிக்கல் அடாப்டபிள் கேரக்டர்ஸாக இருக்கும். சில கேசஸில் ஒரு பிளான்ட் அதோடைய அடாப்டபிள் கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அதோடைய லைஃப் டைமே ஷார்ட் பீரியடாக மாற்றிட்டு இருக்கும். லைஃப் சைக்கிளே ஷார்ட் பீரியடில் கம்ப்ளீட் பண்ணிக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி எபிமிரல்ஸ். எபிமிரல்ஸ்ன்றது அடாப்டபிள் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்களா, ஹேபிடேட்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் ஹேபிடேட்டையா அடாப்டபிள் கேரக்டர்ஸையா? எஸ், அடாப்டபிள் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும்போது இந்த ஜீரோஃபைட்டிக் ஆர்கானிசத்தை எபிமிரல், சக்குலண்ட், நான் சக்குலண்ட் இப்படி 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்டு ஹேபிடேட்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும்போது ஃபிசிக்கல் ட்ரைனஸ், ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் இப்படி 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. எஸ், கிளியரா? தேங்க்யூ.